ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. व्योम्न परस्तात् सवितं समेत्य लक्ष्म्या नियोगात् कुरुगादिराजः समन्त्ररत्नं द्वयमाह यस्मै நாதாய தஸ்மை முனையே நமோஸ்து. ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருநக்ஷத்திர மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிற சமயம். இற்றைக்கு 1200 ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டுமன்னார் கோயில் என்னும் திவ்ய க்ஷேத்திரத்திலே ஸ்ரீ வீரநாராயண பெருமானுடைய அனுகிரகத்தாலே ஒரு சோபகிருத்து வருஷத்திலே ஆனி மாதம் அனுஷ திருநக்ஷத்திரத்தன்று ஈஸ்வர பட்டாழ்வார் என்பவருக்கு திருக்குமாரராக சுவாமி நாதமுனிகள் அவதரித்தார். துவாபர யுகத்தினுடைய முடிவிலும் கலியுகத்தினுடைய தொடக்கத்திலுமாய் ஆழ்வார்கள் அவதரித்து திவ்ய பிரபந்தங்களை வெளிப்படுத்தினர். தமிழ் வேதம், திராவிட வேதம் என்று கொண்டாடப்படுகிற திவ்ய பிரபந்தங்கள். இந்த திவ்ய பிரபந்தங்களை ஆழ்வார்கள் அருளிச் செய்திருந்தாலும் அவர்களுடைய காலத்துக்கு பின்னர் பலவாயிரம் ஆண்டுகள் ஆழ்வார்களுடைய பெருமையோ இந்த அருளிச் செயல்கள் திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமையோ உலகத்திலே யாரும் புரிந்து கொள்ளவில்லை. யாருக்குமே இந்த அர்த்த விசேஷங்கள் தெரியாமல் மறைந்தே போயிற்று. அந்த சமயத்திலே எம்பெருமான் திருவுள்ளம் கொண்டு சரி, இனி ஆச்சாரியர்களை அவதரிப்பிக்கச் செய்வோம், அவர்கள் மூலமாக இந்த திவ்ய பிரபந்தங்களுடைய பெருமை உலகத்திலே அனைவரும் தெரிந்து கொள்ளும்படி ஆகட்டும்னு பெருமாள் சங்கல்பித்தார். அப்படி ஆச்சாரியர்களை அவதரிப்பிக்கும் பொழுது முதல் ஆச்சாரியராக அவதரித்தவரே சுவாமி நாதமுனிகள். சுவாமி நாதமுனிகளுடைய பெருமைகள் எண்ணிறந்தவை. அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் சுவாமி நாதமுனிகளுடைய பெருமைகளிலே மிகவும் ஈடுபட்டு அவருக்கு வாழித்திருநாம பாசுரத்தை அருளிச் செய்திருக்கிறார். இந்த பாசுரத்தின் மூலமாக அவருடைய பெருமைகள் நீங்காமல் நன்கு பிரகாசமாய் விளங்கி இருக்க வேண்டும்னு பல்லாண்டு பாடுகிறார். அதைத்தான் நாம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதிலே தற்பொழுது நாம் அனுபவிக்க வேண்டிய வரி, பராங்குஷனார் சொல் பிரபந்தம் பரிந்து கத்தான் வாழியே. பராங்குஷன் சுவாமி நம்மாழ்வார் வேதங்களையே தலைசிறந்த பிரமாணமாக ஒப்புக்கொள்ளாமல் தங்கள் மனதிலே தோன்றின கருத்துக்களை உபதேசிக்கும் பிற மதத்தவர்கள், அவர்களே பரர்கள். இவர்கள் 2 விதம். ஒரு வகையினர் அந்த வேதங்களையே ஒப்புக்கொள்ளாமல் புலன்கள் இந்திரியங்களாலே என்ன அனுபவிக்கிறோமோ அதுதான் உண்மை, அதை தவிர வேறு எதுவும் உண்மையில்லை என்ற கொள்கை உடையவர்கள் நாஸ்திகர்கள். வேதம் என்பது இல்லை, பொய். பகவான் என்பவர் இல்லை, பொய் என்று அனைத்தையும் மறுத்து நிறைய கண்களால் என்ன பார்க்கிறோமோ என்ன உணர்கிறோமோ அதுதான் உண்மை என்று கொண்டிருப்பவர்கள் நாஸ்திகர்கள். வேதங்களை சிறந்த பிரமாணமாக ஒப்புக்கொள்ளும் அவர்கள் ஆஸ்திகர்கள். அந்த ஆஸ்திகர்களுக்குள்ளேயும் சிலர் அந்த வேதங்களுடைய சரியான அர்த்தத்தை உபதேசிக்காமல் அதற்கு தவறான அர்த்தத்தை உபதேசிக்கிறார்கள். அனைத்து வாக்கியங்களையும் ஒன்றாக சேர்த்து பார்த்து பொருளை உபதேசிக்க வேண்டும். அப்படி அல்லாமல் தங்கள் மனதிலே தோன்றினார் போலே சில வாக்கியங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு இதனாலே இந்த வேதங்கள் அனைத்தும் இந்த அர்த்தத்தை தான் கூறுகிறது என்று தங்கள் இஷ்டப்படி அதற்கு அர்த்தத்தை பொருளை விவரிக்கிறார்கள். அப்படி கூறுமவர்கள் குதுருஷ்டிகள் என்று தெரிவிக்கப்படுகிறார்கள். குதுருஷ்டினா குத்சித திருஷ்டி. அந்த வேதங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறான கண்ணோட்டத்தோடு பார்வையோடு வேதங்களை பார்த்து பொருளை உபதேசிப்பவர்கள். ஆக இப்படி 2 விதமாக பரர்கள் உள்ளனர். அந்த பரர்களுக்கெல்லாம் அங்குஷம் இடுமா போலே அவர்களையெல்லாம் தடுத்து, நீங்கள் கூறுபவையெல்லாம் சரியல்ல, நீங்கள் கூறுகிற அந்த கருத்துகளெல்லாம் முரண்பட்டவை, உங்களுக்குள்ளேயே உங்களுடைய கருத்துகள் ஒன்றோடு ஒன்று முரண்படுகின்றன, ஆகவே இதை கூற வேண்டாம், இதுதான் வேதங்களுடைய சரியான அர்த்தம் என்று அழகாக தெளிவாக இனிமையான தமிழிலே ஆழ்வார் தம்முடைய அந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களிலே வெளிப்படுத்துகிறார். அதனாலே அந்த பரர்களுக்கு அங்குஷமிட்டு அவர்களை அடக்கி வைக்கிறாராம் ஆழ்வார். அதனாலே பராங்குஷன் என்று கொண்டாடப்படுகிறார் சுவாமி நம்மாழ்வார். மேலும் பரன் என்கிற அந்த சொல்லிற்கு பரபரன், மிகுந்த மேன்மை கொண்டிருப்பவன், அனைவரை காட்டிலும் உயர்ந்தவன், மேம்பட்டவன், திருமால் ஜெகத்துக்கே சுவாமியாயிருக்கும் ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா, அவரே பொருளாக அமைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் பரமாத்மா மிகுந்த சுவாதந்திரியம் கொண்டிருக்கிறார். தனக்கு கீழ்ப்பட்டவர்களாகத்தான் அத்தனை பேரும் அமைந்திருக்கிறார்கள். அதனாலே தன்னை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதபடி அத்தனை அந்த சுதந்திர தன்மை எம்பெருமானிடத்தில் அமைந்திருக்கிறது. நிவாரகர் அற்ற சுவாதந்திரியம் கொண்டிருக்கிறான் எம்பெருமான். யாராலும் அந்த எம்பெருமானுடைய நியமனத்தை மீற முடியாது. எம்பெருமானுடைய ஆணை அந்த நியமனத்துக்கு உட்பட்டு தான் இந்த ஜெகத்தே நடக்கிறது. ஆக அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் பரன் ஒப்பற்ற பெருமை கொண்டிருப்பதினாலே
அந்த எம்பெருமான் பரன் அவர் ஒரு யானையைப் போலே திகழ்கிறார். காட்டுக்குள்ளே தான் தான் மிக பெரிய விலங்கு, மிகுந்த பலம் கொண்டிருக்கிற விலங்கு என்று அந்த யானைக்கு ஒரு கர்வம் இருக்கும். அதை போல எம்பெருமானும் தான் தான் அனைவரைக் காட்டிலும் மேம்பட்டவன் என்கிற அந்த பெருமையினாலே ஒரு தனி கர்வம், ஒரு பெரிய மதிப்போடு எம்பெருமான் திகழ்கிறான். அதனாலே ஜீவாத்மாக்களிடத்திலே எம்பெருமான் தம்முடைய கருணையை காட்டாமல் தம்முடைய அந்த சுதந்திரத்தன்மையை பார்த்து, சரி இந்த ஜீவர்கள் தங்களுடைய அந்த கர்மாவினுடைய பயனை அனுபவிக்கட்டும், புண்ணிய பாபரூபமான அந்த செயல்களினுடைய பலனை அனுபவித்துவிட்டு வரட்டும் என்று கைவிட்டு விடுகிறான். அப்படி கைவிடாமல் நம்மை ரட்சிக்க வேண்டும். எம்பெருமான் கருணையே வடிவானவன். தம்முடைய கருணை, தயை, இரக்கத்தை காட்டி இவர்களை ஜீவாத்மாக்களை ரட்சிக்க வேண்டும். அப்படி ரட்சிக்காமல் போக அப்பொழுதுதான் ஆழ்வார் அந்த எம்பெருமானுக்கு யானை போலே அத்தனை பெரும் மதிப்போடு இருக்கும் பரனான வெம்பெருமானுக்கே அங்குஷம் இடுகிறாராம். தம்முடைய பாசுரங்கள், திவ்ய பிரபந்த பாசுரங்கள் மூலமாக அந்த எம்பெருமானுக்கு அங்குஷமிட்டு அடக்கி வைக்கிறார். நீர் இதை தாண்டி செல்லக்கூடாது, இவர்களிடத்தில் உம்முடைய கருணையை காட்ட வேண்டும், இவர்கள் அத்தனை பேரும் ரட்சிக்க வேண்டும். எப்படி அடியேனுக்கு மயர்வர மதிநலம் அருளினீரோ, அடியேனேதும் பிரார்த்திக்கவே இல்லையே, எம்பெருமான் தாமே மிகுந்த விருப்பத்தோடு அன்போடு வந்து அடியேனுக்கு இந்த அஞ்ஞானத்தை போக்கி உயர்ந்த ஞானம் பக்திகளை கொடுத்திருக்கிறீர். அதே போல இந்த ஜீவாத்மாக்களையும் உம்முடைய அந்த சம்பந்தம், உமக்கும் இந்த ஜீவாத்மாவுக்கும் இருக்கிற ஒழிக்க முடியாத அந்த தொடர்பு, உறவு, சம்பந்தத்தை பார்த்து நீர் அருள வேண்டும்னு பெருமானிடத்திலே தம்முடைய பாசுரங்கள் மூலமாக பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்தித்து எம்பெருமானுடைய அருளையும் இந்த ஜீவாத்மாக்களுக்கு பெற்று கொடுக்கிறார். ஆக அனைவரை காட்டிலும் மிகவும் மேம்பட்டவன் எம்பெருமான் பரன். அந்த பரனான எம்பெருமானுக்கே அங்குஷமிடுமா போலே ஆழ்வார் பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். ஆகவே ஆழ்வார் பராங்குஷன் என்று கொண்டாடப்படுகிறார். பராங்குஷனார் சொல் பிரபந்தம் பரிந்து கற்றான் வாழியே என்று நாதமுனிகள் கொண்டாடப்படுகிறார். பராங்குஷனார் சொல், பராங்குஷனாகிற சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானிடத்தில் இருக்கிற அந்த அதீதமான அன்பு, காதல் அது தூண்ட தூண்ட பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். பராங்குஷனுடைய சொல் என்றால் அவர் அந்த எம்பெருமானிடத்தில் இருக்கிற அந்த ஈடுபாடு தோற்ற தம்முடைய அந்த அன்பை வெளிப்படுத்துமா போல இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். ஒரு பெரிய ஏரி அது முழுவதும் நீர் நிரம்பியதுன்னு சொன்னால் அப்போ வடிகால் வழியாக அந்த நீர் வெளியே புறப்பட்டு வருமே, அதை போலத்தான் ஆழ்வாருடைய அந்த உள்ளம் முழுக்க பக்தி நிறைந்திருக்கிறது. இப்போ அது வடிகால் வழியாக வெளிவருமா போலே தான் ஆழ்வாருடைய அந்த திருவாய் மூலமாக வெளியே புறப்பட்டு வந்திருக்கிறது. அதுவே இந்த சொற்கள் ஆழ்வாருடைய ஈரச் சொற்கள், இனிமையான தமிழ் சொற்கள். ஆக பராங்குஷனார் சொல். வேதங்களிலே சில இடங்களிலே இந்த வாக்கியங்களெல்லாம் மிகவும் நம்பத்தகுந்தவை என்று கூறுவதற்கு சகோவாச்ச வியாசப்பாராஷர்யா, இதோ இந்த இடம் உயர்ந்த அந்த வேதவியாசர் பாராஷரியர், பராசரருடைய பிள்ளை, அவர் இப்படி கூறியிருக்கிறார். பிரம்மவாதினோ வதந்தி என்று பிரம்மவாதிகள், சிறந்த அந்த ஞானத்தை பெற்றிருக்கும் ஞானிகள், அவர்கள் இப்படி தான் கூறுகிறார்கள் என்று பலவிடங்களிலே நம்பகத்தன்மைக்கு பல பெரியோர்களுடைய பெயரை தெரிவிக்கின்றன வேதங்கள். அதை போலே இப்போ ஆழ்வார் பராங்குஷன் அவர் அருளி செய்திருக்கிறார்னு சொன்னால் அப்போ மிகுந்த நம்பகத்தன்மை கொண்டிருக்கிற திவ்ய பிரபந்தங்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த பெருமை கொண்டிருக்கிற பராங்குஷனாருடைய சொல் பிரபந்தம். இப்படி பிரபந்தம் பாட வேண்டும்னு முடிவு பண்ணி அவர் நிறைய சொற்களை உபயோகித்து பாசுரங்களை பாடியிருக்கிறாரா என்றால் அப்படியெல்லாம் அல்ல. எம்பெருமானுடைய அந்த அனுபவம் தூண்ட தூண்ட அந்த பக்தி காதலாலே தன்னடையே பாசுரங்கள் அவருடைய திருவாயிலிருந்து அப்படி பீரிட்டு வெளிவந்தன. ஆக பராங்குஷனார் சொல் பிரபந்தம். அத்தகு பெருமை கொண்டிருக்கிற இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களை பரிந்து கற்றான். ஆழ்வார் எத்தனை பரிவோடு அன்போடு இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறாரோ, 16வது பிராயத்தில் சுவாமி மதுரகவியாழ்வார் வந்து சந்தித்த பிற்பாடுதான் இந்த திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்ய தொடங்கினார். பின்னர் இன்னும் 16 ஆண்டுகள் இந்த பூவுலகத்தில் இருந்து 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருக்கிறார். 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்வதற்கு 16 ஆண்டுகள் பிடித்தன என்றால் அப்போ எவ்வளவு நீண்ட காலம்! இந்த காலத்துக்குள்ளே எத்தனை வருஷங்கள் எம்பெருமான அனுபவித்தார், எத்தனை காலம் இந்த பாசுரங்களை அருளி செய்தார் என்று பிரித்து பார்க்க முடியுமான்னா அது மிகவும் கஷ்டம். வால்மீகி முதலான அந்த ரிஷிகள் காவியங்களை இயற்றுகிறேன்னு தொடங்குவார்கள். எம்பெருமானுடைய அருளாலே மேலே மேலே பல ஸ்லோகங்களை இயற்றிவிட்டு வெகு சீக்கிரத்திலேயே அந்த காவியங்களை முடித்து விட்டனர்.
நம்மாழ்வாரும் அதைப்போலே சங்கல்பித்து கொண்டு இந்த திவ்ய பிரபந்தங்களை பாடியிருக்கிறாரா, அருளி செய்திருக்கிறாரா என்றால் அப்படி அல்ல. எம்பெருமான் தாமே தம்முடைய அனுபவத்தை கொடுத்து அந்த அனுபவத்தையே ஆழ்வார் தம்முடைய பாசுரங்களிலே வெளியிடுகிறார். எம்பெருமானோடே சேர்ந்திருக்குமா போலே சில காலம் அனுபவம் இருக்கும். அப்போ ரொம்ப சந்தோஷமாக பாசுரங்களை அருளி செய்வார். எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்குமா போலே சில நேரங்கள் அனுபவம் இருக்கும். அப்போ ரொம்ப வருத்தத்தோடு அந்த எம்பெருமான் இப்படி நம்மை அருளவில்லையேங்கிற அந்த துக்கத்தை வெளிப்படுத்துமா போலே பாசுரங்களை அருளி செய்வார். இப்படி மாறி மாறி இன்பமும் துன்பமும் மாறி மாறி இருக்கும். இப்படியே இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார். இதுவே இந்த நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கே இருக்கிற பெருமை. பராங்குஷனார் சொல் பிரபந்தம் பரிந்து கற்றான். இப்படி ஆழ்வார் அதில் மிகவும் ஈடுபாட்டோடு அன்போடு அருளி செய்திருக்கிறார். நம்மாழ்வார் இந்த திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் எத்தனை பக்தியோடு அன்போடு அருளி செய்திருக்கிறார் என்பதை அருகே இருந்து அனுபவித்தவர் மதுரகவி ஆழ்வார். அவருக்கு பின்னர் வெகு காலங்களுக்கு பின்னர் நம்மாழ்வார் எத்தனை பக்தியோடு இந்த பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் என்பதை நன்கு உணர்ந்தவர் ஒருத்தர் உண்டான்னா அவர் நாதமுனிகள். நாதமுனிகள்ங்கிற அந்த ஆச்சாரியர் தான் முதலிலே ஆழ்வாருடைய இந்த பாசுரங்களை கேட்ட மாத்திரத்திலே அதிலே மிகவும் ஈடுபட்டார். அதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தார். இவ்வளவு ஆச்சரியமான அழகான பாசுரங்கள் தமிழிலே அமைந்திருக்கின்றனவே, எப்படி இந்த பாசுரங்கள் எல்லாம் இருக்கின்றன, இதை யார் அருளி செய்தார் என்பதை மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தவர் நாதமுனிகள் என்றே கூற வேண்டும். முனி என்ற சொல்லிற்கே மனனம் செய்பவர், இடைவிடாது சிந்திப்பவர், எண்ணுபவர், ஆலோசிப்பவர் என்று பொருள். நாதமுனி என்றுதானே இந்த ஆச்சாரியருக்கு திருநாமம். அதற்கேற்ப அந்த திருவாய்மொழி பாசுரங்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்தார். மேலக்கோட்டை என்னும் அந்த க்ஷேத்திரத்திலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யாத்திரையாக வந்து காட்டுமன்னார் கோவிலே எம்பெருமானை சேவித்து ஆறாவமுதே என்று தொடங்குகிற அந்த 10 பாசுரங்களை சேவித்தனர், அனுசந்தித்தனர். அந்த பாசுரங்களை கேட்ட மாத்திரத்திலே அதனுடைய இனிமையிலே மிகவும் ஈடுபட்டு அதை மனதிலே பதிய வைத்து கொண்டார். மீண்டும் மீண்டும் அந்த பாசுரங்களையே சிந்தித்தார். அப்பொழுதுதான் அதனுடைய இறுதி பாசுரத்திலே குருகூர் ஷடகோபன் என்ற அந்த திருநாமத்தை உணர்ந்தார். அதே போல 1010 என்று 1000 பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன, அதற்குள்ளே இது 10 பாசுரங்கள் என்பதையும் உணர்ந்தார். வேதாந்தங்களிலே சிரமப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களெல்லாம் இந்த தமிழ் 10 பாசுரங்களுக்குள்ளே ரொம்ப எளிமையாக ஆழ்வார் வெளிப்படுத்துகிறாரே. நாம் அடைய வேண்டியது எம்பெருமானுடைய மகிழ்ச்சி, ஆனந்தம்தான் நமக்கு புருஷார்த்தம். ஜீவாத்மா அந்த எம்பெருமானையே சரணடைய வேண்டும். எம்பெருமானை அடைவதற்கு உபாயமாக இருக்கிறார் என்ன இந்த விசேஷங்கள், இந்த அர்த்தங்களையெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஆழ்வார் வெளிப்படுத்துகிறார். இதையெல்லாம் அனுபவித்த சுவாமி நாதமுனிகள் அந்த 10 பாசுரங்களிலே மிகவும் ஈடுபட்டவராய் பரிந்து ஆர்வத்தோடு அதை மனதிலே இருத்தி கொண்டார். மீண்டும் மீண்டும் அதை அனுசந்தித்தார். இந்த 10 பாசுரங்களே இப்படி அமைந்திருக்கின்றன என்றால் மீதி இருக்கிற 990 பாசுரங்கள் எவ்வளவு இனிமையாக உயர்ந்த அர்த்தங்களையெல்லாம் நமக்கு உபதேசிக்கும். ஆகவே அந்த பாசுரங்களையும் பெற வேண்டும் என்று அதிலே முயற்சித்தார். அதை திருக்குருகூருங்கிற அந்த திவ்ய க்ஷேத்திரத்திலே கண்ணினும் சிறுத்தாம்பு என்னும் அந்த திவ்ய பிரபந்தத்தை 12000 முறை அனுசந்தித்தார். நாதமுனிகளுடைய பக்தி, அன்பு, ஈடுபாடிலே மிகவும் ஆச்சரியப்பட்டார் நம்மாழ்வார். அந்த சமயத்திலே வைகுந்தத்திலே பெரிய பிராட்டி அவள் எம்பெருமானிடத்திலே புருஷகாரம் செய்து நம்மாழ்வாரிடத்திலே நீர் இனி நாதமுனிகளுக்கு திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் உபதேசிக்க வேண்டும்னு நியமித்தாராம். அதைத்தான் பெரியவர்கள் அழகான ஒரு ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார்கள். வியோம்ன பரஸ்தாத் சவிதம் சமேத்திய லக்ஷ்மியா நியோகாத் குருகாதி ராஜா சமந்திரரத்னம் துவயமாக யஸ்மை நாதாய தஸ்மை முனையே நமோஸ்து. நாதமுனிகள் என்பவர் யார்? அவருக்கு என்ன சிறப்பு பெருமை அமைந்திருக்கிறது என்றால், பெரிய பிராட்டியினுடைய புருஷகாரத்தினாலே சுவாமி நம்மாழ்வார் இவருக்கு அனைத்து திவ்ய பிரபந்தங்களையும் நேரே வந்து உபதேசித்தார். இங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற சுவாமி நம்மாழ்வார் குருகாதி ராஜா என்று திருக்குருகூருக்கே அரசராய் நாதனாக விளங்கும் சுவாமி நம்மாழ்வார் பெரிய பிராட்டியாருடைய விருப்பத்திற்கு ஏற்ப மந்திரரத்னம் என்று கொண்டாடப்படுகிற துவயமகா மந்திரம், மேலே திருமந்திரம், சரமஸ்லோகம், இந்த ரகசிய திரயத்தையும் நாதமுனிகளுக்கு உபதேசித்து மேலே திவ்ய பிரபந்தங்களையெல்லாம் கொடுத்தார்.
தம்முடைய 4 திவ்ய பிரபந்தங்களையும் உபதேசித்தார். அதற்கு பின்னர் மற்றைய ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களையும் உபதேசித்தார். அனைத்து திவ்ய பிரபந்தங்களுமே இப்போ சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாயிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தான் சுவாமி நம்மாழ்வாரே ஆழ்வார்களுக்குள்ளே தலைவர். அத்தனை ஆழ்வார்களும் இந்த திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்திருந்தாலும் அதை இறுதியாக இந்த உலகத்திற்கு நாதமுனிகளிடத்தில் வெளிப்படுத்தினவர் சுவாமி நம்மாழ்வார் தானே. அப்படி நம்மாழ்வார் அத்தனை பாசுரங்களையும் வெளிப்படுத்த நாதமுனிகள் அனைத்தையும் பெறுகிறார். பராங்குஷனார் சொல் பிரபந்தம் என்பதினாலே சுவாமி நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள் என்று மட்டுமல்லாது நம்மாழ்வார் திருவாயிலிருந்து வெளிப்பட்ட அத்தனை திவ்ய பிரபந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களிலுமே நாதமுனிகள் மிகவும் ஈடுபட்டார். எத்தனை ஆச்சரியமாக இந்த பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. தீன் தமிழிலே இனிமையாக உயர்ந்த அர்த்தங்களையெல்லாம் நன்கு உபதேசிக்கிறார்களே ஆழ்வார்கள் என்று ஆழ்வார்களுடைய அந்த ஏற்றம் பெருமையை நன்கு மனதிலே கொண்டு அடுத்து இந்த திவ்ய பிரபந்தங்களை உலகத்திலே பலருக்கும் இதை பிரகாசப்படுத்த வேண்டும், அனைவரும் இதை தெரிந்து கொண்டு உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அனைவருக்கும் அதை சென்று உபதேசித்தார். திருவரங்கம் முதலான திவ்ய தேசங்களிலே இந்த பாசுரங்களை இசையோடு அரையர்கள் என்பவர்களை நியமித்து அவர்கள் எம்பெருமானுக்கு முன்னே அந்தந்த ராகம் அந்தந்த பண் இசையோடு இந்த பாசுரங்களை இசைத்து எம்பெருமானுக்கு ஆனந்தத்தை கொடுக்குமா போலே ஏற்பாடு செய்தார். எப்படி வேதாந்தங்களுக்கு தனி பெருமை அமைந்திருக்கிறதோ, இதிகாசங்கள் புராணங்கள் மற்றும் உண்டான சாஸ்திர நூல்களுக்கு எத்தனையோ பெருமைகள் அமைந்திருக்கிறதோ, அதேபோல ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கிற இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு நிகரில்லாத ஏற்றம், தனி ஏற்றம் அமைந்திருக்கிறது. அனைவரும் இன்னாரிணையாருங்கிற வேறுபாடு இல்லாமல் இந்த திவ்ய பிரபந்தங்களை கற்கலாம். அதனுடைய பொருளை உணர்ந்து எம்பெருமானை பற்றி இந்த சம்சாரமாகிற சாகரத்தையே கடக்கலாம் என்று இதிலே மிகவும் ஈடுபட்டு இந்த பாசுரங்களை உலகத்திலே நன்கு பிரச்சாரப்படுத்தினார் சுவாமி நாதமுனிகள். ஆகவேதான் அவர் பராங்குஷனார் சொல் பிரபந்தம் பரிந்து கற்றான் என்று கொண்டாடப்பட்டு அவர் நீடூழி வாழ வேண்டும், அவருடைய பெருமைகள் இந்த பூமியிலே நன்கு விளங்கி இருக்க வேண்டும்னு அப்பிள்ளை எனும் ஆச்சாரியர் பல்லாண்டு பாடுகிறார். நாமும் நாதமுனிகளுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவோம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.